தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். பணம் நமக்கு வேலைக்காரனாக இருக்க வேண்டும். நாம் பணத்துக்கு அடிமையாகவோ வேலைக்காரனாகவோ இருக்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துகிறப்ப தான் அந்த பணத்துக்கும் மரியாதை, வச்சிருக்கிற அவருக்கும் மரியாதை. அப்படி பணத்தை பெருமளவில் சம்பாதித்ததை விட அதிக அளவில் தர்ம காரியங்களுக்கு செலவழித்த ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்தது. அந்த பணக்காரருக்கு ஒரு பெண் பிறந்து வளர்ந்தா. இளவரசி மாதிரி அவர் தன்னுடைய மகளை வளர்த்தார். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தார். அதே சமயத்தில் அந்த பெண்ணும் திறமசாலியாகவும் இருந்தா, நல்ல அறிவாளியாகவும் இருந்தா, எளிமையானவளாகவும் இருந்தா. ஆனால் அவளுடைய வாலிப வயது வர்றப்ப அவளை ஒரு இளைஞன் விடாமல் விரட்டி காதலிச்சான். அந்த பொண்ணும் வேறு வழி இல்லாமல் அவனோட உருவத்தில் மயங்கி, அவனோட அழகில் மயங்கி காதலிக்க ஆரம்பித்தா. ஒரு கட்டத்தில் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதே மாதிரி 2 பேருக்கும் திருமணம் நடந்தது. அந்த பெண்ணோட தகப்பனுக்கு அது பிடிக்கல. அதனால் இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவ்வளவு நாள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்னுடைய பேச்சை கேட்காம நீ உன் விருப்பத்துக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதனால் இனிமேற்கொண்டு உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்ட்டு அனுப்பி விட்டுறார். கல்யாணம் ஆச்சு. கொஞ்ச நாள் அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போச்சு. அந்த கணவனுடைய சுயரூபம் அப்போ தான் அவளுக்கு தெரிய வந்தது. தான் பணக்காரியாக இருந்ததுனால தன்னுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் தன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்கிறது போக போக அவளுக்கு புரிஞ்சுது. குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிச்சுது. ஆனால் குடும்பஸ்தன் ஆகிட்டோம், தான் ஒரு நல்ல கணவனாக இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இஷ்டப்படி ஊர் சுற்ற ஆரம்பித்தான். சம்பாதிப்பான், அதை அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவான், குடும்பத்தை பார்ப்பான், குழந்தைங்களை பார்ப்பான். பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டதுனால அவளுக்கும் தன்னுடைய குழந்தைகளை இனிமேல் கரையேற்றுறதுல தான் என்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு முடிவு பண்ணி கணவனை பற்றி பெருசாக அவள் கண்டுக்காமல் இருக்க ஆரம்பித்தா. அதே சமயத்தில் கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தன்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்க ஆரம்பித்தா. வீட்டு வேலை செஞ்சா. ஒரு காலத்தில் அவள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு 100கணக்கான விளையாட்கள் இருந்ததெல்லாம் நினச்சி மனசில் ஒரு பக்கம் கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் அந்த பழைய நினப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக கிடைக்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தா. கிடைக்கிற சம்பளம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகளை நல்லபடியாக ஒழுக்கமாக வளர்க்க ஆரம்பித்தா. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் தவறாமல் தன்னுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாள். அப்படி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறப்ப தங்கிட்ட இருக்கிற காசில் $1 $2 தன்னோட பசங்கள்கிட்ட கொடுத்து அந்த சர்ச்சுக்கு வெளியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, யாசகம் வாங்குறவங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுப்பா. இது அந்த பசங்களுக்கு தொடர்ந்து ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு. ஒரு தடவை அப்படி சர்ச்சுக்கு போய் தங்கிட்ட இருந்த $1 தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்து பிச்சைக்காரருக்கு போடுப்பா, அந்த ஏழைக்கு கொடுப்பான்னு சொல்லி சொன்னப்ப அந்த பையன் மறுக்காமல் அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே அம்மா கிட்ட கேட்டான், ஏம்மா நம்மளே கஷ்டப்படுறோம், அப்பா நம்மளை சரியாக பார்த்துக்கிறது இல்லை, இவ்வளவு கஷ்டத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பணத்துலேயும் அவங்களுக்கு போய் நீ தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும்னு சொல்கிறியே, இந்த பணத்தை சேர்த்து வச்சா நம்ம ஏதாவது செலவு பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னான், நமக்கு ஓரளவு தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காவது கடவுள் பணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் நம்மளை விட பரம ஏழையாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அதனால் நம்ம தான் அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாக கொடுத்து உதவணும் அப்படின்னு அம்மா சொன்னது அந்த சின்ன பையனுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் அம்மாவோட பேச்சை கேட்டு வீட்டோட கஷ்டத்தையும் அவன் சுமக்க ஆரம்பித்தான். 5 வயசு 6 வயசுலேயே வீட்டில் வான்கோழி வாங்கி வளர்க்க ஆரம்பித்தான். அதோட முட்டையை எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்பான். அதில் கிடைக்கிற காசை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுப்பான். அம்மா அதில் ஒரு பங்கை அவனுக்குன்னு செலவுக்கு கொடுக்குறப்ப அந்த பணத்தையும் சேர்த்து வைக்க ஆரம்பித்தான். அதே சமயத்தில் வியாபாரம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த பணத்தில் நிறைய நல்லதும் செய்யணுங்கிற எண்ணமும் அவனுக்கு வளர்ந்தது. வீட்டில் பால் போடுற வேலையை செய்வான், நியூஸ் பேப்பர் விற்கிற வேலையை செய்வான், எங்கெங்கே என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் செய்வான். அதே சமயத்தில் படிக்கவும் செஞ்சான். தன்னுடைய 16 வயசில் ஒரு இடத்துல போய் வேலை தேடினான். ஒரு கமிஷன் ஏஜென்சியில் போய் வேலைக்கு சேர்ந்தான்.
அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்த்தான். கடுமையான உழைப்பை தன்னுடைய வேலையில் காட்டினான். திறமசாலியாகவும் இருந்ததுனால அங்கே அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிது. சீக்கிரமே நிறைய சம்பளமும் கிடைக்க ஆரம்பிச்சிது. ஆனால் தன்னுடைய அம்மா சின்ன வயசில் சொல்லி கொடுத்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கினான்னா முதல் வேலையாக தன்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து தன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கும் ரொம்ப ஏழையாக பரம ஏழையாக இருக்கிறவங்களுக்கும் தான தர்மம் செய்வான். அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற பணத்தில் தன்னுடைய குடும்ப தேவைகளையும் தன்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றிப்பான். இது அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கமாகவே ஆயிட்டுது. அதே சமயத்தில் தங்கிட்ட இருந்த $100 பணத்தை தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் கொடுத்தான். குறைஞ்ச வட்டிக்கு கொடுத்ததுனால அவரும் அதை வாங்கிக்கிட்டு $100 கொடுத்ததை $110 திரும்ப கொடுத்தாரு. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பணத்தை சரியான விதத்தில் சரியான இடத்துல நம்ம வச்சோன்னா பணம் தன்னைத்தானே வளர்த்துக்கும், தன்னை வச்சிருக்க வரையும் வளர்த்து விடுங்கிறது அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதனால் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமும் அவனுக்கு வந்தது. பணத்தை எப்படி வளர்க்கணுங்கிற அறிவும் அவனுக்கு தெரிஞ்சது. அதே சமயத்தில் பணத்தை வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு எப்படி தர்மம் செய்யணுங்கிற அறிவும் அவனுக்கு தெரிஞ்சது. ஒரு கட்டத்தில் வேலைக்கு போகிறத நிறுத்திக்கிட்டு சொந்தமாக தொழில் பண்ண ஆரம்பித்தான். அவன் வளர வளர அவனுடைய தொழிலும் வளர ஆரம்பிச்சுது. மிகப்பெரியதொரு சாம்ராஜ்யமாக அவனுடைய தொழில் சாம்ராஜ்யம் வளர்ந்தது. அப்போ தான் அமெரிக்காவில் எண்ணெய் கிணறுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பெட்ரோலியம்னு சொல்லக்கூடிய குருடாயில்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறுகளை நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் இவனும் இந்த தொழிலை செஞ்சால் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தான். அதே மாதிரி உலக அளவில் குருடாயிலுடைய தேவை நிறைய போனவுடனே இவனுடைய தொழிலும் பெரிய அளவில் வளர்ந்தது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரனாக தன்னுடைய 29 வயசுலேயே ஆனான். முதல்ல உலகத்தில் $100 கோடி பணம் சம்பாதிச்ச முதல் பணக்காரங்கிற பேரையும் அவர் வாங்கினார். அதே சமயத்தில் தன்னுடைய வளர்ந்தப்ப தன் குடும்பம் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய அம்மா பட்ட கஷ்டத்தை அவர் மறக்கவே இல்லை. அதனால் ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி தனக்கு கிடைக்கிற வருமானத்தில் பெரும்பகுதியை தான தர்மம் செய்ய ஆரம்பித்தார். தன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்கள்ட்ட கை நிறைய அள்ளி கொடுப்பாரு. அதே சமயத்தில் தனக்கான தேவைகளை குறைச்சிக்கிட்டு தன்னுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டு எளிமையாகவும் இருக்க ஆரம்பித்தார். உலகத்தில் முதல்ல $100 கோடி சம்பாதித்த மனிதரும் அவர்தான். $100 கோடி தன்னுடைய அறக்கட்டளை மூலமாக தர்மம் பண்ண மனிதரும் அவர்தான். அவர் வேறு யாரும் இல்லை, உலகத்தினுடைய முதல் கோடீஸ்வரனாக இருந்த ராக்பெல்லர். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இந்த தான தர்மம் பண்ணுற சிந்தனை வந்தது அப்படின்ன உடனே, எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஆசை சின்ன பிள்ளையிலேயே நிறைய வளர்ந்தது. அதுக்கு காரணம் என்னுடைய அம்மா பட்ட கஷ்டம். இவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாவது கொடுத்து உதவணும்னு எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் என் கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்படுறத பார்த்தாலும் சரி, இல்லை எங்கேயோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கங்கிற செய்தியை நான் கேட்டாலும் சரி, என்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு நான் தயங்கினதே இல்லை. அப்போ தான் எனக்கும் மரியாதை, நான் சம்பாதிச்ச பணத்துக்கும் மரியாதைன்னு சொன்னார். இதை கேட்ட அந்த பத்திரிகையாளர் அசந்து போயிட்டார். அன்பிற்கினியவர்களே, மலரின் மதிப்பு அதன் மனத்தை பொறுத்தது, பணத்தின் மதிப்பு அதை கொடுத்து உதவுகின்ற குணத்தை பொறுத்தது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தினுடைய மதிப்பு அதை கொடுத்து உதவும்போது தான் அதிகமாகிறது. உதவி வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.